மார்ச் 1 ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன். அப்பா என்ற சொல் வயதினால் அல்ல, நீங்கள் காட்டும் வாஞ்சையினால் தான். வாழ்த்தி வணங்கும் அமைச்சர் KN நேரு. திராவிட நாயகனே வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழும் அமைச்சர் மெய்யநாதன். ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையில் நேற்றைய தினம் ஆரம்பமாகியுள்ள யுத்தத்தில் அதிகம் பாதிப்புக்குள்ளாகலாம் என்று இஸ்ரேலைத்தான் பலரும் அடையாளப்படுத்தி வருகின்றார்கள். இஸ்ரேலை ஈரான் கடுமையாக தாக்கி அழித்தால் அமெரிக்கா தானாகவே வளைகுடாவை விட்டு பின்வாங்கி ஓடும் என்பதுதான் ஈரான் சார்பு ஆய்வாளர்களின் கணிப்பாக இருந்து வருகின்றது. முதல் நாள் தாக்குதலில் மாத்திரம் சுமார் 150க்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை இஸ்ரேல் மீது மேற்கொண்டிருந்தது ஈரான். இப்படிப்பட்ட பின்னணியில் இஸ்ரேல் எப்படி இருக்கின்றது, இஸ்ரேலில் எந்தெந்த இடங்களில் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, இஸ்ரேலிய மக்களது மனநிலை எப்படி இருக்கின்றது போன்ற விடயங்கள் உட்பட இஸ்ரேல் பற்றி சமூக ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விடயங்கள் பற்றியும் இஸ்ரேலில் வசித்து வருகின்ற எனது நண்பர் ஒருவரை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன். இஸ்ரேலின் தலைநகர் ஜெருசலேமில் தங்கியிருக்கின்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு பென் டேவிட் தாஸிடம் ஜெருசலேமின் தற்போதைய நிலவரம் பற்றி கேள்வி எழுப்பினேன். வணக்கம். ஜெருசலேமை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு காலையில சபாத் டே ஒரு 8 o'clock ஒரு எங்களுக்கு நியூஸஸ் வர ஆரம்பிச்சு, இப்படி திடீர்னு ஒரு அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. 8:30 முதல் அலாரம் எங்களுக்கு எங்களுடைய மொபைல் போனுக்கு வர ஆரம்பிச்சு. கம்யூனல் வெளியே இஸ்ரேலுக்கு எங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருந்து பாத்தீங்கன்னா அந்த அலாரம் அப்படி அதிர ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். இப்போ எல்லாருமே எழுந்து உடனே இமீடியட்டா 1.5 நிமிஷத்துக்குள்ள பாம் ஷெல்டர் போகணுங்கிற தகவல் வந்துச்சு. உடனடியா நாங்க பாம் ஷெல்டர்ல போனோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து 20 முறை இன்றைக்கு இப்போ ஈவினிங் ஒரு 8 மணி வரையிலும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 20 முறை இன்றைக்கு அந்த அபாய ஒலி அந்த அலாரம் நாங்க கேட்டு நாங்க பாம் ஷெல்டர்ல போனோம். மக்கள் மிகவும் எதிர்பாராத ஒரு தாக்குதல் இருந்தனால பதட்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இது இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்கல. அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொருட்கள் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வைக்கல, அத்தியாவசியமான பொருட்கள் இதெல்லாம் வாங்கி வைக்கல. இன்னைக்கு ராத்திரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இன்னைக்கு ஜெருசலேம்ல நாங்க இருக்கோம். யூதர்களின் பாதுகாப்பு தலங்களுக்குள் புற இனத்தவர்கள் செல்வதற்கு அனுமதி இருக்கின்றதா? பொதுவாகவே யூதர்கள் தங்களுடைய பாம் ஷெல்டர்ஸுக்குள் மற்றவர்களை அனுமதிப்பதில்லை என்று ஒரு பேச்சு இருக்கின்றதே, அது எந்த அளவுக்கு உண்மை? அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் இதை ஒரே மாதிரிதான் பாக்குறாங்கண்ணே. இங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் தனிப்பட்ட முறையில நான் அனுபவிக்கல. ஏன்னா பொதுவே இங்க உள்ள சட்டத்தின்படியாக இப்போ ஒரு அபாய ஒலி எழுப்பப்படுது அப்படின்னா எங்கெல்லாம் அலாரம் கேட்குதோ அப்போ அருகில் உள்ள பாம் ஷெல்டருக்குள்ள இமிடியேட்டா அலோவ் பண்ணணும். இதுதான் இங்க ரூல்ஸ். இப்போ பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா பாம் ஷெல்டர்ஸால இன்னைக்கு சபாத்னால எல்லாமே ஓப்பனா இதை இருக்கு. தனிப்பட்ட முறையில நாங்க சேஃபா தான் இருக்கோம். அதுக்கான கவர்மெண்டினுடைய அந்த படிப்படியான எச்சரிக்கை மெசேஜஸ் இதெல்லாமே எங்களை ஆரம்பத்தை அலர்ட் பண்ணிடும். ஒரு 5 நிமிஷமோ இல்ல 10 நிமிஷமோ அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு அலர்ட் வந்துடும். போன வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே அலர்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. இது போன ஹமாஸுக்கும் இஸ்ரேல் நடந்த அந்த வார்ல ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்தாங்க. அதனால குறைஞ்சது ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு முதல் எச்சரிக்கை வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் 1.5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபைனலா இப்ப மிசைல் வருது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா, ஐடிஎஃப் கிடைச்சதோ இல்ல இஸ்ரேலிய அந்த ராணுவ அமைப்புகளுக்கு அது கேள்விப்பட்ட உடனேயே எங்களுக்கு வந்துடும். அப்போ எங்களுக்கு அலாரம் வந்ததுல இருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ள நாங்க பாம் ஷெல்டருக்குள்ள போயிடணும்னு. அதனால இன்னைக்கு காலையில இருந்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் நாங்க கேள்விப்படல, தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கல. கவர்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் மக்களும் சரி இதை ஒரு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காலமா தான் மக்கள் பாக்குறாங்க. எல்லாருமே ஒரு பாதுகாப்பா தான் இருக்கணும். இஸ்ரேல் தற்பொழுது ஈரான் மீது ஆரம்பித்துள்ள யுத்தத்தை அங்குள்ள மக்கள் எப்படி நோக்குகின்றார்கள்? ஒரு தேவையற்ற யுத்தம் என்கின்ற கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார்களா, அல்லது இஸ்ரேல் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள இந்த யுத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றதான மன ஓட்டத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்களா? மக்களை பொறுத்தவரையிலும் இந்த வார் இஸ்ரேல்ல 3ல்
மூன்றில் 2 பங்கு வந்து இது யுத்தத்துக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஏன்னா கடந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே இங்க பார்த்து நியூஸ்ல படிக்கும் பொழுது என்னன்னா, ஈரான் வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது வந்து பர்சனலா மக்களுக்கு வந்து ஃபீல் பண்றாங்கண்ணே. இது எப்படி அப்படின்னா, ஈஸி இன்னொரு விஷயத்துல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இந்த வார வந்து இஸ்ரேலர்கள் எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, ஹமாஸ் இஸ்ரேல் அந்த வார் ஆரம்பிச்ச உடனேயே இஸ்ரேலினுடைய ராணுவ அமைச்சர் சொன்ன ஒரு விடயம், இந்த நாங்க வந்து ஹமாஸ் மேல வார் டிக்ளேர் பண்றோம். இதை நாங்க 3 கட்டமா நாங்க கொண்டு போறோம். சோ முதல் கட்டம் ஹமாஸை நாங்கள் அழிப்பது. 2வது கட்டம் ஹெஸ்புல்லா, இஸ்ரேலினுடைய வடபகுதியில் இருக்கிற ஹெஸ்புல்லா அமைப்பை வந்து அழிப்பது. 3வது வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாமே காரணமான ஈரானை நாங்கள் அது ஈரானுடைய அந்த செல்வாக்கு அல்லது ஈரானுடைய, ஏன்னா ஈரான் தான் ஹெஸ்புல்லாவுக்கும் அல்லது ஹமாஸுக்குமான எல்லா உதவிகளையும் செய்கிறதாய் நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் கிடைச்சதுனால அப்பவே வந்து இஸ்ரேல் வந்து இதுக்கான செய்திகள் எல்லாம் வெளியிட ஆரம்பிச்சாங்க. எங்களுடைய நோக்கம் இதுதான். முதல் ஹமாஸ், அடுத்து ஹெஸ்புல்லா, அடுத்து வந்து ஈரான். அப்போ இங்க இருக்கிற யூதர்களா இருக்கட்டும், இஸ்ரேல் காமன் ஜெனரலி இஸ்ரேலரை பொறுத்தவரையிலும் இஸ்ரேலுடைய யுத்தம் கடைசி இறுதி யுத்தமாக இது இருக்கிறது. அப்ப ஈரான் வந்து ஈரானை அல்லது ஈரானுடைய, ஏன்னா ஈரான் மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற இங்கெல்லாம் செய்திகளை நான் பாக்குறேன். மக்கள் அதான் ஃபீல் பண்றாங்க. அங்க ஆட்சியில் இருக்கிறவர்கள் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால நிச்சயமாய் அங்க ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் அப்படிங்கிறது மக்கள் பேசுறாங்க. ஒரு சோசியல் மீடியால இருக்கிற நான் படிக்கிறேன், செய்திகளை படிக்கிறேன். மக்கள்ல ஏற்கனவே சொன்னது போல 3/2 பங்கு மக்கள் ஆதரவா இருக்கிறாங்க. தங்களுடைய யுத்தமாக அதை பார்க்கிறாங்க. தற்பொழுது நடைபெற்று வருகின்ற யுத்தம் இன்னும் இத்தனை காலத்திற்கு நீடிக்கும் என்று அங்கு இஸ்ரேலில் உள்ளவர்கள் பேசிக் கொள்ளுகின்றார்கள். இதை பொறுத்தவரையிலும் என்னன்னா, நாங்க இங்க இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல முழு கேள்விப்படுற விஷயம் என்னன்னா, ஈரானுடைய அந்த சுப்ரீம் தலைவருடைய அந்த மாளிகை அட்டாக் பண்ணப்பட்டதும் அவருடைய நிலைமை வந்து என்னன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை இங்க இஸ்ரேலுடைய செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில வந்து இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் அட்லீஸ்ட் ஒரு 10 days நீடிக்கும் அப்படிங்கறத மக்களுடைய ஒரு அபிப்பிராயம். இஸ்ரேலுடைய கவர்மெண்ட்டும் அதான் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இன்னைக்கு சபாத், இன்னைக்கு யுத்தம் ஸ்டார்ட் பண்ணதுனால மக்கள் வெளியில இந்த அடுத்த வாரத்துல வந்து ஏன் ஒரு 10 days அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து இன்னைக்கு நாங்க இங்க நம்புறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் வந்து பூரிம் பண்டிகை ஸ்டார்ட் ஆகுது. இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா லீவ் வந்து ஒரு 2 நாள் 3 நாள்லாம் லீவ் வந்துடும். மக்கள் வந்து வெளியே அதிகமா இருக்க மாட்டாங்க. ஆனா பட் பூரிமுக்கு வந்து நிறைய ஒரு ஃபெஸ்டிவல் சீசனா இருக்கும். ஆனாலும் இந்த நாட்கள்ல வந்து மக்களை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்த வாரம் முழுவதும் அதுக்கான டைம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பாஸ்ஓவர் வரப்போகுது, பாஸ்ஓவர் பண்டிகை. அப்ப இந்த பாஸ்ஓவர் பண்டிகைக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் செய்து முடிக்கலாம் அப்படின்னு ஒருவேளை வந்து இஸ்ரேலிய அரசாங்கம் கருதுதோ அப்படின்னு எங்களுக்கு தெரியல. 10 நாட்களாவது குறைந்தது இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் வந்து நம்பப்படுகிற விஷயம். நானும் அதுதான் பிலீவ் பண்றேன். நான் அண்மையில் இஸ்ரேல் வந்திருந்த போது அங்கு ஏராளமான தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களையும் இலங்கையர்களையும் காண முடிந்தது. அவர்களுடைய நிலைமை அங்கு எப்படி இருக்கின்றது? இப்போ ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ போன வருஷத்துல இருந்து ஹமாஸ் இஸ்ரேல் இந்த வார் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய லேபர்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்தியால இருந்தும் அதே போல இலங்கையில இருந்தும் நிறைய மக்கள் வந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது தமிழர்களும் நிறைய பேர் இங்க இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா இஸ்ரேல் பொறுத்தவரை என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, எல்லாருடைய தனிப்பட்ட பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கும். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய அபார்ட்மெண்ட்ல எங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படக்கூடிய வகையில தான் இங்குள்ள வீடுகள்லாம் கட்டப்பட்டிருக்கும். அப்ப வந்து பாம் ஷெல்டர் இருக்கும், எல்லா இடத்துலயும் பாம் ஷெல்டர் இருக்கும். அல்லது வந்து இப்ப குரூப்பா தங்கியிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஒரு குரூப்பான அவங்க இருக்கிற இடத்துல அந்த பாம் ஷெல்டர் இருக்கும். அதே போல ஒருவேளை வெளியில அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உடனடியாய் பப்ளிக் பாம் ஷெல்டர்ஸ், பார்க்ஸ் எல்லாம் அங்கங்க இருக்கிற அந்த பாம் ஷெல்டர்ஸ்ல இவங்க அலாரம் அடிச்ச உடனே போய் பதுங்கிக் கொள்வதற்கோ அல்லது வந்து தங்கள் பாதுகாப்பு அடைக்கல் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அதனால இங்குள்ள மக்களை பொறுத்த லேபர்ஸா இருக்கட்டும் அல்லது யாரா இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இன்றைய தினம் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட முதல் நாள் தாக்குதலில் இஸ்ரேலில் ஏற்பட்ட சேதங்கள் பற்றி பல்வேறு தகவல்கள் ஊடகங்களில் வெளிவந்தபடி இருக்கின்றன. உண்மையிலேயே அங்கு இந்த முதல் நாள் தாக்குதலில் எப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன? சேத விவரம் பொறுத்தவரையிலும் இஸ்ரேலுடைய நார்த்ல வந்து ஒரு வீடு வந்து தாக்கப்பட்டிருக்கு. ஆனா உயிர் சேதம் எதுவும் இல்லை. அதே போல இஸ்ரேலுடைய சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து தாக்குதல் நடந்திருக்கு. திராத்
கார்மேல் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு தாக்கல் நடந்திருக்கு. ஆனா மற்றபடி பெரிய சேதம் இல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 16 வயசுல ஒரு ஒரு பாய் அவரு வந்து காயமடைஞ்சிருக்கிறார். இந்த டெபிரிஸ், அதாவது ஏவுகணை வந்து வானத்துல இந்த இன்டர்செப்ஷன் நடக்கிற டைம்ல அது கீழே விழுந்த அந்த எச்சங்கள், அதுல வந்து காயமடைந்த ஒரு 16 வயசு ஒரு ஒரு பாய் வந்து நியூஸ்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 50 வயசு நினைக்கிறேன் ஒரு வயசான ஒரு அம்மா வந்து ஷாக்ல இப்ப வந்து அந்த மக்கள் எல்லாம் வந்து பதட்டத்துல அந்த மாதிரியான இதுல போகும்போது அந்த ஷாக்ல வந்து விழுந்து காயமடைஞ்சவங்க இருக்காங்க. ஆனா அதிகமா நியூஸ் வர்றது எப்படின்னா, இந்த அலாரம் கேட்டு உயிருக்கு பயந்து ஓடும் பொழுது விழுந்தவர்கள் அவங்க ஒரு 86 பேர் வந்து அந்த மாதிரி காயமடைச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதா இப்போ வரைக்கும் அந்த சேதம் நிலவரம். ஆனால் உயிர் சேதம் எதுவும் இல்லை, பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அப்படிங்கறதா இப்போ வரைக்கும் நாங்க கேள்விப்படுற விஷயம். நாளைய தினம் என்ன நடக்கலாம் என்று அங்கு அரசாங்கத்தின் உயர்மட்டங்களில் அல்லது நீங்கள் பழகுகின்ற மட்டங்களில் பேசிக் கொள்ளுகின்றார்கள்? இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எங்களுக்கு ஹோம் கமாண்ட் அந்த ஆப் எல்லாருக்குமே வந்து மொபைல் ஆப் கொடுத்துருக்கு, ஹோம் கமாண்ட் ஆப். அந்த ஹோம் கமாண்ட் சொல்லியிருக்கிற விஷயம் அறிவுறுத்தல் என்னன்னா, மக்கள் கூடி வரக்கூடாது, பொது இடங்கள்ல கூடி வரக்கூடாது, அது போல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து ஏன்னா எங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வந்து மைபி நைட்டு வந்துடலாம், அல்லது நாளைக்கு காலையில வரலாம். அப்ப நாளைக்கு முழுவதுமாய் எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரியல. இன்னைக்கு வந்த அறிவுறுத்தலின்படி, அந்த மெசேஜஸ் படி பாத்தீங்கன்னா மக்கள் கூடி வரக்கூடாது, அதே போல எல்லாமே வந்து இன்னைக்கு எந்த ஒரு இப்போ சினகாக அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வெளியே மக்கள் அதிகமாக அத்தியாவசியம் இல்லாத பயணங்களை தவிர்க்கணும். இந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு ஒருவேளை சண்டே ஃபர்ஸ்ட் டே இங்க வந்து ஒர்க்கிங் டே அப்படிங்கிறனால மேபி நாளைக்கும் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் வந்து அடைக்கப்பட்டிருக்கலாம். அது போல வேலை ஸ்தலங்கள்ல எங்கெல்லாம் வந்து பாம் ஷெல்டர் ஃபெசிலிட்டி இருக்கும் அந்த இடங்கள்ல போய் மக்கள் வேலை செய்யலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வரலாம். ஆனா இதுக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் வரல. ஏன்னா இன்னைக்கு நைட்டு என்ன நடக்குங்கிறது பொறுத்துதான் நாளைக்கு இங்க தீர்மானம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அப்ப நாளைக்கு இந்த வார் மட்டும் தொடர்ந்துச்சுன்னா தான் நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா மக்கள் வந்து நாளைக்கு ஒருவேளை பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களை வாங்காம நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா ஈவன் எங்களுக்கு தெரியல, ஏன்னா நேற்றைக்கு இந்த அட்டாக் நடக்கும்னு தெரியல, எந்த விதமான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாதனால நாளைக்கு தான் வந்து ஒருவேளை கவர்மெண்ட் வந்து மக்களை அலோவ் பண்ணலாம், வெளியே போறதுக்கும் இந்த பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு அலோவ் பண்ணலாம். அதற்கு அப்புறம் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் பொருளாதாரத்தை பத்தியான ஒரு அச்சம் இல்லை, மக்களுக்கு இல்லை, கவர்மெண்ட்டுக்கு இல்லை. ஏன்னா போன வருஷமே வந்து போன வாரம் வந்து ஒரு செய்தியில நாங்க பார்க்கும் பொழுது 3.2% வந்து இஸ்ரேலுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, உயர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறால் மக்களுக்கு வந்து அந்த பொருளாதாரத்தை பத்தியான ஒரு பயம் கிடையாது. மக்கள் வந்து அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட அறிவிப்பை எதிர்பார்த்து நாங்க இருக்கோம். நன்றி டேவிட் தாஸ். ஒரு நெருக்கடியான நேரத்தில் இறுக்கமான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் மத்தியிலும் பல்வேறு தகவல்களை எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ஐபிசி தமிழ் ஊடகம் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இது இஸ்ரேலின் தலைநகர் ஜெருசலேமில் இருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த பென் டேவிட் தாஸ் அவர்களுடன் உண்மையின் தரிசனம் மேற்கொண்ட சிறப்பு கலந்துரையாடல். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மார்ச் 1 ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காணும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன். அப்பா என்ற சொல் வயதினால் அல்ல, நீங்கள் காட்டும் வாஞ்சையினால் தான். வாழ்த்தி வணங்கும் அமைச்சர் கே.என். நேரு. திராவிட நாயகனே வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழும் அமைச்சர் மெய்யநாதன்.